அவர் செய்த தியாகத்துக்கும் அவர் செய்த கட்சி பணிக்கும் அந்த மாதிரி ரெண்டு கட்சியின் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வரப்போகிற தேர்தலை அவங்க கட்சிக்குள்ளார சில கசப்பான சம்பவங்கள்னாலையும் நான் இங்கே நிற்கிறேன். மூத்தவர்களுக்கு அதிமுகவில் மரியாதை கிடையாது என்றும் நேரம் கிடைக்கும் போது பலர் இது மாதிரியான முடிவுகள் எடுப்பார்கள் என தாவேகாவில் இணைந்த முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் தெரிவித்துள்ளது அதிமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தும் என தெரிகிறது. என்னதான் நீங்க ஒரு ஹார்ட்கோர் ஏடிஎம்கே காரணம் இருந்தாலும் சரி, அங்கே சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அதற்கான மரியாதையோ எதுவும் கிடைக்கிற மாதிரி அங்கே தெரியல. முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை இளைய மகள் எழில் கேத்ரின், அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், இமானுவேல் சேகரனின் பேரன் சக்கரவர்த்தி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் நீண்ட நாட்கள் பணியாற்றிய அதிமுகவைச் சேர்ந்த பாபுஜி கௌதம், ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சினோரா BS அசோக் ஆகியோர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தாவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பேசுகையில், எனது தந்தை போன்ற மூத்தவர்களுக்கு அதிமுகவில் மரியாதை கிடையாது. நேரம் கிடைக்கும் போது இதே போல முடிவுகளை அதிமுகவில் இருக்கும் மூத்தவர்கள் எடுப்பார்கள் என கூறினார். ஏற்கனவே அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததை தொடர்ந்து அவிநாசி தொகுதியில் அதிமுகவின் முக்கிய முகமாக இருக்கும் தனபால் மகன் லோகேஷ் செல்வன் இது மாதிரியான கருத்தை தெரிவித்துள்ளது அதிமுக வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. அவிநாசி தொகுதி அதிமுக ஐடி விங் பொறுப்பாளராக பணியாற்றிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்ட நிலையில் திடீரென தாவேகாவில் இணைந்துள்ளார். மேலும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பேசுகையில், சிறு வயதில் இருந்தே விஜய் அண்ணாவின் ரசிகன் நான். அப்பாவின் நிர்பந்தத்தினால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதில் தாமதம் இருந்தது. தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது கட்சி தலைமை நிர்வாகிகள் யாரும் தந்தையை சந்திக்கவில்லை. அப்போதே எங்களுக்கு மன வருத்தம் இருந்தது என தெரிவித்தார். இது முன்னாள் சபாநாயகரும் MLA-வுமான தனபால் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதையே காட்டுவதாக கூறப்படுகிறது. மாரடைப்பு படுத்திருந்த போது கூட யாரும் விசாரிக்க கூட இல்லை. சரி, அது பர்சனலாக எங்கள் குடும்பத்தை ரொம்ப பாதிச்சது. ஸோ அது இப்போ விஜயண்ணா கூட பேசும்போது ஏதோ ஒரு ஃபேமிலியில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு தொடர்பு அங்கே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இது ஃபீல் பண்ணேன். சரி, அது நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். ஆனால் அப்பா அதில் அவர் தீவிர அதிமுகக்காரர், கட்சியை அடிமட்டத்திலேருந்து கட்டமைச்சவர், முன்னாடி இருந்த சீனியர் லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கூடயும் சேர்ந்து கட்டமைச்சவர். அவர் வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நான் மூவ் ஆகிறது அவர்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வர வேண்டியதாக தான் இருந்தது. இணைப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தலுக்கு சில வாரங்களே உள்ள நிலையில் முக்கிய பொறுப்புகளில் அங்கம் வகித்த 5 தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். மாவட்ட மண்டல வாரியாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது உள்ள பயத்தில் எல்லாரையும் திமுக கூட்டணியில் சேர்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து திமுகவினர் பயப்படுகிறார்கள். 2 வருடத்திற்கு முன் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கூறிய முதல்வர் அதை பற்றி இப்போது பேசுவதே இல்லை என தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் மீது உள்ள பயத்தில் திமுக எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு 10-15 பேரையும் இன்னொரு 10-15 சின்ன கட்சிகள் கூட கூட்டணி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் அவர்கள் இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களை பார்த்து பயப்படுறதே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான். முன்னாடி அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சுலபமாக 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்று அனௌன்ஸ் பண்ண சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப அதை பத்தி பேசுறதே கிடையாது. அவர் இன்னும் தோல்வி பயத்தில் தான் இருக்கிறார். கண்டிப்பாக இந்த தேர்தலில் எல்லாரும் மக்கள் அதுக்கான விடையளிப்பார்கள்.